நெக்ஸ்ட் ஜென் பிரைம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன், குரோதி வருஷம் மார்கழி மாதத்தினுடைய பலன், அதாவது 16/12/2024 13/1/2025 வரை உண்டான காலகட்டத்திற்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய கோள்சாரம் என்ன, கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன இந்த மாதத்தில், அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக வரிசைப்படுத்தி இந்த மாதத்தினுடைய பலன்களையும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரகதியில், கடகத்தில் செவ்வாய் வக்கரத்தில், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், சூரியன் மார்கழி மாதம்ன்றதுனால தனுசு மாதம் தனுசு ராசியில், சுக்கிரன் மகரத்தில், கும்பத்தில் சனி, ராகு மீனத்தில் இருக்க. இந்த மாதம் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் தனுசுக்கு வந்ததிலிருந்து தனுர் ராசி தனுர் மாதம் ஆரம்பமாகுது. அதாவது நம்ம சௌரமான மாதங்கள்ன்றதை கொண்டு நம்ம அதில் அந்த வழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். சந்திரமான மாதம் சௌரமான மாதம்னு இருக்குது. இது சௌரமான மாதத்தை இது பழக்கத்தில் கொண்டு வர்றதுனால சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்றதை சௌரமான மாதம்னு சொல்லுவோம். விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு சூரியன் வர்றதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம மார்கழி மாதம் குரோதி வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த 30 நாட்களில் பார்த்தாலேயானால் சுக்கிரன் மாறுறார். 30/12/2024 அன்றைக்கி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சுக்கிரன் மாறுறார். அது தவிர புதன் 1/1/2025 அன்றைக்கி விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய புதன் தனுசுக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாத கிரகங்களினுடைய மாற்றம். பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள். இதில் செவ்வாய் இந்த மாதத்தில் மாற்றங்கள் இல்லை, அவர் வக்கரகதியில் இருக்கார். நீச்சம் பெற்று போய் வக்கரகதியாக இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் வருது அப்படின்னு பார்த்தாலேயானால் 17ஆம் தேதி 17/12/2024 அன்றைக்கி பார்த்தாலேயானால் இது ஸ்ரீ ரமண மகரிஷியினுடைய 145வது ஆராதனை, அதாவது 145வது ஜெயந்தி அன்றைக்கி. அது ரொம்பவும் பெரிய விசேஷம். ரமண மகரிஷி தெரியாதவங்களே கிடையாது, ரொம்ப பெரிய விசேஷத்தை, அதாவது பெரிய மகானவர். இந்த மாதத்தில் 23/12/2024, 24/12/2024, 22/12/2024 இந்த 3 நாட்களும் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சப்தமி, அஷ்டமி, நவமி, மார்கழி மாதம், தை மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், இந்த 4 மாதங்களும் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்பவும் வசதி. அஷ்டகா அன்வஷ்டகான்னு சொல்லுவாள். பொதுவாகவே ஒரு வருஷத்துக்கு 96 நாட்கள் நம்மளுடைய பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதில் இந்த மார்கழி மாதத்துலேருந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி இந்த 4 மாதம் 3 நாள் சப்தமி, அஷ்டமி, நவமி, அதாவது தேய்பிரையில் வரக்கூடியது அது கொடுக்கறது மூலியமாக 12 நாட்கள் இது அஷ்டகா அன்வஷ்டகாவினுடைய தர்ப்பணங்கள்னு சொல்லுவாள். இதுக்கு உண்டான மேலும் சிறப்புகள் உங்களுடைய வைதிகர்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வரக்கூடியது பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி அன்றைக்கி 25/12/2024 அன்றைக்கி காஞ்சி காமகோடி பீடாதிபதி, அதாவது அவருடைய மகா பெரியவர்களுடைய ஆராதனை வருது. அது ரொம்ப பெரிய விசேஷம். அதற்கு பிறகு 30ஆம் தேதி அன்றைக்கி 30/12/2024 அன்றைக்கி அமாவாசை மற்றும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம். அதனால் மார்கழி மூலம் ரொம்ப பெரிய விசேஷம், அனும ஜெயந்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் ரொம்ப பெரிய விசேஷம் மார்கழி மூலம். இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் 1/1/2025 ஆங்கில புத்தாண்டு, அதாவது உலகமெங்கும் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஃபினான்ஷியலாக மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். அதனால் இந்த கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய 1/1/2025 உலகம் மொத்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் அதாவது 10/1/2025 வைகுண்ட ஏகாதசி, அதாவது மிகவும் சிறப்பான விஷயம்னு சொல்லக்கூடியது வைணவ சம்பிரதாயத்தில் ஏகாதசி. அதுலேயும் வைகுண்ட ஏகாதசி, சொர்க்கவாசல் திறந்தவுடனே சொர்க்கவாசல் போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம்.
வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வைகுண்ட ஏகாதசி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 11ஆம் தேதி கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் 27வது பாசுரம். அதாவது இந்த மாதம் மொத்தமே பார்த்தாலேயானால் ஆண்டாள் நாச்சியாருக்கு உண்டான மாதம் மார்கழி மாதம். பொதுவாகவே மார்கழி மாதம்னு சொல்லக்கூடியது வந்து தேவர்களுக்கு, அதாவது இந்த தட்சிணாயனம்ன்றது ராத்திரி ஈவினிங் டைம், அதாவது ராத்திரி பொழுதுன்னு சொல்லக்கூடியது. இது அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதுக்கு அடுத்த மாதம் பார்த்தாலேயானால் தை மாதம் வந்துடுறது, உத்தராயணம் பிறந்துடும். அதனால் இது பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதம். அதனால் எல்லோரும் கார்த்தால் ஒரு 4 மணி 4:15 மணிக்கே எழுந்து திருப்பாவை சொல்கிறதும் திருவம்பாவை சொல்கிறதும் ரொம்ப விசேஷம். ஆண்டாள் நாச்சியார் 12 ஆழ்வார்களில் அவரும் ஒருத்தர். அதாவது ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அவர் சொன்னது இந்த திருப்பாவை 30 சொல்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 27வது பாசுரம் பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடியது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்ற பாசுரம் அது இந்த 11ஆம் தேதி 11/1/2025 அன்றைக்கி வருது. 13ஆம் தேதி போகி பண்டிகை. அது தவிர போகி பண்டிகைன்னா இந்த மாதம் முடியறது. 14ஆம் தேதிக்கு மகர சங்கராந்தி ஆரம்பிச்சுடுறது, தை மாதம் ஆரம்பிச்சுடுறது. 13ஆம் தேதியோடு இந்த மாதம் முடிஞ்சுடுறது. இந்த மாதம் மொத்தமே ரொம்பவும் விசேஷமான நாட்களாகவே இருக்கும். ஏன்னா 30 நாட்களும் சிவன் கோவில்லையும் சரி வைணவ கோவில்லையும் சரி ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். வைணவ கோவில் எல்லாவற்றிலும் திருப்பாவை சத்தங்களும் திருப்பாவை பாடல்களும் திருப்பாவை பஜனைகளும் கார்த்தால இருக்கும். சிவன் கோவிலில் பார்த்தாலேனால் மாணிக்கவாசகர் எழுதின திருவம்பாவை ஃபுல்லாகவே போயின்னு இருக்கும். இந்த மாதம் மொத்தமே early மார்னிங் ஒரு 4லேருந்து 4:30க்குள்ளே இந்த காலங்காத்தால் ஓசோன் லேயரும் நல்லபடியாக இருக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி early மார்னிங் எழுந்து வெளியில் போய் அந்த சில்னஸில் இருந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது, அதை தவிர அந்த பஜனையில் சேர்ந்துக்கிறது, இதெல்லாம் உடல் நலத்துக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதமே ரொம்பவும் வெற்றிகரமான மாதமாகவும் இருக்கும். சரி, இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது மார்கழி மாதம் அந்த குரோதி வருஷத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர் மற்றும் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை அனுப்பினதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன். சந்தி இருக்கான்னு பார்க்கணும். உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சந்தி, ராசி சந்தி, நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, இதெல்லாம் எது இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா பொதுவாகவே பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சவா என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆகுது. அவளுக்கெல்லாம் பார்த்தோன்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் நினச்சின்னு சொல்லிட்டு இருக்கா. ரிஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா, ஆனால் மிதுன ராசியில் இருப்பா. ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பார்த்தாலேயானால் இந்த பாதங்கள் மாறுபடும் பொழுது பொதுவாகவே அது ராசியும் மாறுபட்டு போயிடும். அதாவது குரு நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம் இதெல்லாம் ரொம்ப பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடும். அதனால் எந்த ஒரு பாதத்திலையும் மாற்றங்கள் இருந்ததுனால் நிச்சயமான மாற்றங்கள் தெரியும். ஆனால் இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களில் ராசியே மாறிடும். அப்போது லக்னம் மாற செய்யும். அதனால் எல்லாமே மாறக்கூடியதுனால உங்களுக்கு நல்ல காலம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கும் பொழுது அது பிரச்சனையில் இருக்கும். என்னென்னு பார்த்தாலும் சந்தியில் இருக்கும். அதனால் முதல்ல உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தை போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல குறித்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு ஜாதகத்தை போட்டு அதற்கப்புறம் அப்பாயின்மெண்ட் உங்களோட பேசுகிறேன். என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரோதி வருஷம் மார்கழி மாதம் எப்படி இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரோதி வருஷம் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது 16/12/2024 13/1/2025 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே நம்ம சௌரமான மாதம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது சௌரமான மாதம்னு சொல்கிறோம். இப்போ விருச்சிக மாதத்திலிருந்து விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு வந்திருக்கார் சூரியன். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே 4 கிரகங்கள், அதாவது சூரியன்,
செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது. இந்த மாத கிரகங்கள் வச்சு தான் வந்து இந்த மாதத்தினுடைய பலனை பார்க்குறோம். இந்த மாதத்தினுடைய பலன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன் வர 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றது பெரிய விசேஷம். 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றதன் மூலியமாக உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றங்கள் இருக்கும், தொழிலில் பெரிய மாற்றங்கள் இருக்கும், தொழில் மூலியமாக அதீதமான சம்பாத்தியங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் தொழிலுக்காக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 2, 9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிருக்கார். 5ஆம் இடத்துல வக்கரகதி அடைகிறார். அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். நீச்சம் பெற்றவர் உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது வக்கரம் பெற்றதுனால. இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியே உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. அதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 7 சனி வேறு இருக்குது. 12ஆம் இடத்துல சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரும். வேலையில் ஏற்றங்கள், உங்களுடைய சீனியர் பீப்புள் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இந்த மாதம். ஏன்னா ராசியிலேயே ராகுவுக்கு வீடு கொடுத்தவர் 3ஆம் இடத்துல வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் அதிபதியும் வந்து 5ஆம் இடத்துல வக்கரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியமும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் கிடைக்கும். 4ஆம் அதிபதியும் 9ஆம் இடத்துல இருக்கார். அதனால் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம், எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அதாவது 10ஆம் இல்லை 9ஆம் இடத்துல இருக்கார். அவர் ஒரு 15 நாளைக்கு 1ஆம் தேதி வரலும் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக கூட்டு தொழிலில் நிச்சயமான வெற்றி இருக்கும். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம். அதை தவிர தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது. தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும். இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் மூத்த சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரார். எப்போ 30/12/2024 அன்னிலேருந்து சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரார். இதனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் ஒற்றுமை வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைப்பது நல்லதுன்னு சொல்கிறோம். அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 25ஆம் தேதியிலிருந்து 25/12 27/12/2024 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களப்போ புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு பசும்பால் ஒரு 1/2 டம்ளர் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த மாதத்தில் வந்து பொதுவாகவே இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தங்கம் வியாபாரம் செய்கிறவங்க, தங்க ஆசாரிகள், அது தவிர இந்த ப்ரொஃபஸர்ஸு, லெக்சரர்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் இந்த மத குருமார்கள், அதை தவிர வந்து ஒரு கோவிலினுடைய அர்ச்சகர், இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாற்றமும் ஏற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்.